தம்பி டே இது என்ன ஷோ என்ன எதுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது ஐடியா இருக்குதா உங்களுக்கு இப்படி எங்க வா குவிஸ் காம்படிஷன் அவன் தலையில் குட்றா இது என்ன குவிஸ் காம்படிஷன் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்துருக்கிறோம் அதோட டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி என்ன தான் கேட்குறாங்க பார்க்கலான்னு வந்துருக்கிறோம் குவிஸுக்கு பேர் என்னன்னு கேட்டா என்னடா இவ்வளவு பேர் சொல்றேன் இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் காம்படிஷன் ஓகே இன்டர்நேஷனல் லெவல் ஏன் அப்படின்னா வர இந்த பதில் சொல்ல வர உங்களுக்கு எதுவும் தெரியாது கேட்குற எனக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால இது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் காம்படிஷன். இன்னைக்கு வந்து நீங்க 4 பேர் தான் விளையாட போறீங்க. இங்க 4 பேர் இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியணும். உங்க பேர் சொல்லணும். உங்க பேர் சொல்ற தம்பி சிந்தன். சிந்தன் என்ன பண்ற நீ? தேர்ட் இயர் சிஎஸ்சி தண்டச்சோறு. என்னதுடா சிஎஸ்சி தண்டச்சோரா? எங்க படிக்கிற? எஸ்விசி தேர்ட் இயர் படிக்கிற. தேர்ட் இயர். ஓகேடா தம்பி. என்ன ஃபேமிலி பிசினஸ் என்ன உனக்கு? My dad's a travel agent. Travel agent. I thought pawn broker and all. அடைக்கற வச்சிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல வைக்கலையா? No. Okay. என்ன ஊருக்குலாம் travel கூட்டி போவீங்க? Anywhere in the world. Local, like no train tickets basically. Only air fare. Air and travel packages. Travel packages. Okay, இப்போ சம்மருக்கு ஏதாவது போறதுக்கு ஒரு 2 நாடு சொல்லு. நல்ல காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு நாடு சொல்லு. ஏதாவது காஸ்ட் எஃபெக்டிவா என்ஜாய்மென்ட்டா வேணுமா? பேங்காக். என்னடா இப்படி சிரிக்கிற? பேங்காக்னு தேர்ட் இயர் படிக்கிற நீ சரி வேற ஏதாவது நல்ல குடும்பத்தோட போற மாதிரி சொல்றடே. குடும்பத்தோட என்ஜாய்மெண்ட். சிங்கப்பூர் and பூட்டான் நல்லா இருக்குமாடா? ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா போயிருக்கே நீ? உங்க அப்பாவை கொண்டு போயிடுவார்ல? வேற யாருக்கா பேக்கேஜ் போட்டு ஒன்னே உள்ள அப்பாவை கூட வருவாங்க. ஓகேடா தம்பி. சிந்தாமணி வந்து ஒரு டீம், அவன் கூட டீம்மேட். உன் பேர் என்னப்பா? நீ என்ன பண்ற? நான் ஃபைனல் இயர் விஸ்காம் முடிச்சிருக்கேன். விஸ்காம் எந்த காலேஜ்? லைலா காலேஜ். என்ன பண்ண வாழ்க்கையில் என்ன ஆகணும் உனக்கு? அது ரொம்ப சிக்கலான கேள்வி இந்த சமயத்தில். சரி பரவாயில்ல, அவ்வளோ பெருசெல்லாம் யோசித்தாவில்ல. இன்னும் அடுத்த இமீடியட் பிளான் என்ன உனக்கு? தெரியல, ஏதாவது ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர்னா ரொம்ப பெருசாக இருக்கு. இல்லாட்டி ஏதாவது ஒரு கிரியேட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உருவாக்கணும். ஓகேடா தம்பி சூப்பர். உன் பேர் விக்னேஷ். ஓகே விக்னேஷ் அண்ட் சிந்தன், நீங்கள் தான் வந்து ஒரு டீம். உங்கள் டீமுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் பேர் பலூன் வச்சுக்கோங்க. ஓகேவா? பலுகுண்டு டீம். ஓகேவா? நான் பலூன் பின் பலூன் இல்ல நல்லா இல்ல விட்டுறலாம். அதோட இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆரம்பிக்க போறோம். இது டிடிசி வித் மீ பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மண்ணா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் இயர். உன் பேர் என்னப்பா தம்பி? ஸ்ரீராம் ப்ரோ. என்ன பண்றீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் இயர். ஆர்வ கொள்ளரா இருக்கும்போது நான் எந்த ஸ்கூல் படிச்ச? டிஏவி ப்ரோ, பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல். எல்லாம் இது கேட்காததுக்குலாம் பதில் சொல்லிருந்தீங்க. ரொம்ப காஞ்சி போயிருக்கியா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு. எந்த காலேஜ்? எஸ்விசி. ஓ ஓகே சூப்பர். இப்போ கோயடா? கோயட். வெரி ஹாப்பி. இல்ல பாய்ஸ் ஸ்கூலே பெட்டர்னு தோணுது. ஓ நைஸ் டா, சூப்பர். ஹானஸ்ட் பதில். நீ சொல்ற தம்பி. உன் பேர் என்ன? ஆகாஷ். உனக்கு ஷானா வராதா? ஆகாஷ் வரும். வரா. என்ன பண்ற நீ? நான் வந்து தேர்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். ஓகே சிஎஸ்சி படிக்கிற. ஓகேடா தம்பி. என்ன உனக்கு ஹாபிஸ்லாம்? ஹாபி வந்து ஃபுட்பால் பாப்பேன். மான்செஸ்டர், பர்கா யுனைடெட் அந்த ஃபுட்பால் பாக்குறவனா நீ? 4 பேர் ஸ்டேட்டஸ் போட்டா இருப்பாரு. நீ பாப்பியாடா அந்த ஃபுட்பால்? நீ பாப்பியா தம்பி? பார்க்க மாட்டேன். நீடா சிந்தன்? நெவர். நீ ஒண்டி தான் இந்த இடத்துல. நானும் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த ஃபுட்பாலை பத்தி பேசினாலே பயங்கர கோவம் வரும். இந்த ரொனால்டோ எந்த டீம்? ரொனால்டோ வந்து அவர் இருக்காரா தெரியல. ரியல் மேட்ரிட். சூப்பரா பார்க்காத நீ. சம்மடா தம்பி. சோ 4 பேர் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது நம்மளை பத்தி பேசணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்க மாட்டாங்க. என்னன்னா 2 ரவுண்டு. முதல் ரவுண்ட் டைரக்ட் ரவுண்ட். உங்களுக்கு 5 கொஸ்டின் டைரக்டா ஒவ்வொரு டீமுக்கு வரும். பலுகுண்டு டீம், நீங்க வந்து அணுகுண்டு டீம்னு வச்சுக்கோங்க. பலுகுண்டு வர்சஸ் அணுகுண்டு. ஓகேவா? 5 கொஸ்டினுக்கு நீங்க டைரக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் தான். வேற என்ன ஒண்ணு? உனக்கு 25 லட்சம் பிரைஸ் ஒண்ணு இவங்க கிட்ட ஷாப்பர் ஸ்டாப் பாயிண்ட் கடுக்குனா நல்லா இருக்கும். ஓகேடா தம்பி, உனக்கு கொடுக்குறேன். உங்க அப்பா கிட்ட இருந்து 2 பூட்டான் டிக்கெட் வந்து வாங்கி கொடு. 2வது ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர். என்னது? ரேபிட் ஃபயர் வரலையே. 9 ரவுண்டு. ஓகேவா? 9 கொஸ்டின் கேட்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 25,000 பாயிண்ட். ஸோ கடைசியில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் யார் அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு பூட்டானுக்கு 2 டிக்கெட். ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பை சிந்தன். ஓகே, நீங்கள் ரெடினா போகலாம். விளையாடலாமா? 25,000 பாயிண்ட் கம்மியாக இருக்கு. கொஞ்சம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு கூட. ஏன் 50 லட்சம் வச்சுக்கோ ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ மொத்தமாக 4.5 கோடி பாயிண்ட் ஜெயிக்கலாம் அந்த ரவுண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். இது 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டிடிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். 20 அது சொல்றியாடா நீ? நீ ஏதோ மிமிக்ரிலாம் பண்ணல, இப்போ பண்ணாத. பக்கத்து எஃப்எம் போயிடுவாங்க கொஞ்ச நேரம். ஓகே கைஸ், 2 ரவுண்ட். உங்களுக்கான முதல் ரவுண்ட் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டைரக்ட் கொஸ்டின்ஸ். டீம் பலுகுண்டு டீம் வர்சஸ் அணுகுண்டு டீம். பலுகுண்டு உங்களுக்கு தான் முதல் ரவுண்ட். என்னதுன்னா 5 கொஸ்டின் கேட்பேன்.
எவ்வளோ பதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களோ அந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோடி கணக்கில் பாயிண்ட் ஓகேவா? ஏற்கனவே ஒருத்தர் வந்து 73 கோடி ரூபா ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? புரியுதா? ஆர் யூ கைஸ் ரெடி? சிந்தன் அண்ட் குந்தன். 92.7 பிக் எஃப்எம்ல நான் தான் பாலாஜி. இது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் brought you by பவர்ட் பைலாம். முடிக்கும் போது சொல்கிறேன், எல்லா வாட்டி சொன்னால் கொஞ்சம் லைட்டாக மொக்கையா இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அணுகுண்டு டீமில் பலுகுண்டா. ஏன் உங்களுக்கு இந்த டீம் பேர் வந்து தெரியுமா உனக்கு? இல்லையா? செக் எப்படா அந்த பையன் கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்கான், அதனால டக்குன்னு வாயில வந்துருச்சுடா. அங்கே பலூன் தொங்குதுல, பலுகுண்டு அணுகுண்டு. ஓகேவா? உனக்கான முதல் கேள்விடா தம்பி. இந்தோனேஷியா நாட்டோட தலைநகரம் எது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஜகார்த்தா. என்னத்தா? ஜகார்த்தா. உங்க அப்பா டிராவல் ஏஜென்ட்னால உனக்கு கரெக்டா சொல்லிட்டியாடா தம்பி. சூப்பரா, யூ ஆர் பிரில்லியன்ட் गाय. இந்தியாவோட தலைநகரம் கேட்டாலே என் ஷோக்கு வரவங்கலாம் சொல்ல மாட்டாங்க, நானே கூகுள பார்த்து சொல்லுவேன். ஆனா நீ பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்க. ஜகார்த்தா போயிருக்கியா? நோ 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 போனது இல்ல. அடுத்த ஆல் டே கூட்டு போறேன்னு இருக்காராப்பா? பூட்டான் மட்டும் போயிருக்கேன். பூட்டான் மட்டும் போயிருக்கேன். ஆமா. ஓகே. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன எங்க தெரியுமா கும்பகோணம் கொண்டு போவாங்க. உப்புளியப்பன் கோயில் இருந்தா புளியோதரையில உப்பு இல்லைனாலும் நல்லா இருக்குன்னுவாங்க. 5 வாட்டி போயிருக்கேன். நீ எங்கடா போயிருக்க ஹாலிடேக்கு? எங்கேயும் போனதில்ல, தமிழ்நாட்டை விட்டு போனதில்ல. அதான் தமிழ்நாட்டுல எங்க போயிருக்க? கும்பகோணம் எங்க இருக்கு? துபாயில இருக்கு. தமிழ்நாட்டுல திருநெல்வேலி, மதுரை, அவ்வளவுதான். மதுரை. ஓகே. நீங்க எங்கடா போவீங்க ஹாலிடேஸ்க்குலாம்? இந்தியாக்குள்ள தான். இந்தியாக்குள்ள. அதோ நீ தமிழ்நாடு, நீ இந்தியாக்குள்ள. இந்தியாக்குள்ள எங்கெல்லாம் போயிருக்க? டெல்லி, அம்ரித்சர், பஞ்சாப், அம்ரித்சர், பெங்களூர். ஓகே. நீ தம்பி ஆகாஷ்? எப்பயாவது கூட்டு போனா வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு கூட்டு போகலாம். என்னடா உங்களோட லீவ் நாள்லாம் என்னடா பண்ணுவீங்க? ஸ்கூல் லீவ்லாம் என்னடா பண்ணீங்க? பசங்களோட பொறுக்குவோம். பரவாயில்ல, இது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. ஓகே. ரெண்டாவது கேள்விடா பலுகுண்டு டீம். ஜாரரே ஜாரே ஜாரே ஜாரரே ஜூரே அப்படின்ற பாட்டு எந்த படத்துல வந்த பாட்டு? குசேலன். குசேலன். ரஜினியே மறந்து போன பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்குதா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டை நீ பாடி காமிக்கணும் எப்படி வரும்னு. அப்படிலாம் பண்ணா கேட்கறவங்களுக்கு வந்து காது கட்டிக்கும். தொண்டை கட்டி. பரவாயில்ல, பாடுற சும்மா லைட்டா. ஜாரரே ஜாரே ஜாரே ஜூரரே ஜூரே. அது ஜாரரே ஜாரே ஜாரே ஜூரரே ஜூரே சொல்லக்கூடாதுடா, பாடி காட்டுறா. நீங்க பண்ணது என்டிஆர், சிவாஜி சார், அது கேட்டிருக்கே இல்லையா? இல்ல கேட்கல, மறந்துடுச்சு எனக்கு. மறந்துடுச்சா? நல்ல வேலை கேட்டேன்னா உங்க வீட்டு கரண்ட் சார்ஜ். சரி ஓகே, கரெக்டா. குசேலன் தான் அந்த படம். எப்படி ஞாபகம் வச்சு? எப்படி தெரியும் உனக்கு? தலைவர் ஃபேன்ல. ஓ சூப்பரா, நான் கூட தான், அதனால தான் மறந்துட்டேன் நான் அதை. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல டீம் ஒன்னுக்கான பாக்கி இருக்கிற கொஸ்டின்லாம் கமிங் அப். இது டிடிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த டொரண்டன் டுண்டமண்டன் டண்டமண்டன் டாக்கன் டாக்கன் டாய். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். உங்களுக்கான 3வது கேள்வி. இந்தியாவிலேயே அதிக ரெயின்ஃபால் இருக்கிற இடம் எது? செராபூஞ்சி. என்ன பூஞ்சி? செராபூஞ்சி. செராபூஞ்சி. நல்ல காம்பினேஷன். இவனுக்கு சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது, இவனுக்கு மீதி எல்லாமே தெரியும். சூப்பரா. செராபூஞ்சி தான். வாட் இஸ் தி ஸ்பெல்லிங் ஆஃப் செராபூஞ்சி? CHE. ஓகே ஓகே, எனக்கே தெரியாது. ஓகே. உங்களுக்கான 4வது கேள்வி. ஐபிஎல்ல இப்போ விளையாடுற ஹைதராபாத் டீமோட கேப்டன் யாரு? Who is the captain of David Warner. What? David Warner. You know IPL also? Yes. Hey Chintan, you are a bandan. I love you da. What are your hobbies da Chintan? Everything except engineering. Everything. What you are doing engineering? Yes. Oh okay. Like I am academically challenged. Academically super. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நல்லா பேசுறடா தம்பி, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. கடைசி கேள்வியும் பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு நான் ஒரு அக்கி முத்தா கொடுப்பேன். ஓகே. உனக்கான 5வது கேள்வி. USB டிரைவ்ன்றவாங்கல்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Universal Serial Bus. 5 கேள்விக்கும் பதில் சொன்னது வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே நடந்தது இல்லடா இந்த இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட்ல. எப்பரா தம்பி USB ஃபுல் ஃபார்ம் சொல்லு? Universal Serial Bus. யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பிக்கு கரெக்டாக நேற்றுக்கு எந்திரமாச்சு. நான் வெறும் எதுவுமே சப்பையாக ஒன்று கேட்டேன். விஐபினா என்னடான்னு கேட்டேன். ஒன்று வேலை இல்லா பட்டதாரி சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். எத்தனாவது? 6வதுலேருந்து வருது இல்லை? அதுவே என் சொல்ல வரவங்களுக்கு தெரியாதுடா. நீ யூஎஸ்பிலாம் சொல்லியிருக்க. இந்த அவனுக்கு முத்த கொடுக்குறவா. ஐயோப்பா செம்மையா இருக்குடா. லவ் பண்ணுறியா? சான்ஸ் இல்ல. சான்ஸ் ஏன்டா இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கியே? அதனால தான் பண்ணலையா? அதுக்காக தான். ஓகேடா தம்பி. ஃபர்ஸ்ட் டீமுக்கான 5 கொஸ்டின் கேட்டு வெளுத்து போயிருக்கேன். 5க்கு பதில் சொல்ற மாதிரி நடந்து. என்ன நீங்க அவுட்டா? ஏய் இவனை பார்த்தா அது இன்ஸ்பயர் ஆகுங்கடா. இந்த பக்கத்து டீம் என்ன பண்ண போறாங்க, 5ல எவ்வளவு சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தேவையில்லைனாலும் நாங்கள் விளையாட போறோம். கிளி 92.7 பிக் எஃப்எம்ல இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்னுண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் brought to you by மன்னா எத்னிக் மில்லட்ஸ் டொரண்டன் டுண்டமண்டன் டாக்கன் டாக்கன் டாய். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். பலுகுண்டு டீம் 5 கொஸ்டினுக்கு 5க்குமே பதில் சொல்லி ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. வாட் யூ திங்க் அபவுட் டீம் மிஸ்டர் அணுகுண்டு டீம்?
பெரிய ஆளா தான் இருப்பான், பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துக்கும் பதில் தெரியுதுல்ல. ஆமா, he seems to be a really brilliant guy. நாங்க டீம் வேணா மாத்திக்கலாம்னு இருக்கோம். அப்படியே ஓடிடு. அணுகுண்டு வர்சஸ் பலுகுண்டுன்ற பேர்ல இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடுறோம். ஆல்ரெடி பலுகுண்டுல இருந்து சிந்தன் அப்படின்ற ஒரே பையன் 5 கேள்வியில 4 அவன் பதில் சொல்லிட்டான். ஜாரரே ஜாரே ஜாரே ஜூரரே ஜூரே என்ன படம்னு கேட்டதுக்கு குசேலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ்கே மறந்து போன பாட்டை கரெக்டா சொன்னது யாருன்னு பார்த்தாங்க அந்த டீமோட பார்ட்னர் விக்னேஷ். ஓகே, இவங்க 2 பேரும் தான் விளையாடி இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ தம்பி உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்பேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு 2வது சொல்லிருங்கடா, மூக்குல உறிஞ்சாவது சொல்லிருங்க. ஓகே, பாஸ்ல இவங்க கிட்ட வந்துனா 10 கூட அந்த பேப்பரை சரி, நான் பேப்பர் கொடுக்குறேன், சொல்லிடுறியா? பாக்குறியா? இதுல ஆன்சரே இருக்காது, கொஸ்டின் தான்டா இருக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி அணுகுண்டு டீம். ஜித்து ஜில்லாடி குட்டு குலாடின்னு ஒரு பாட்டு வந்ததுல, அத பாடின பாடகர் யாரு? தேவா. தென்னிசை தென்றல் தேவா. என்ன தேவா? தென்னிசை தென்றல். தென்னிசை தென்றல் தேவா. தென்னிசை தென்றல் தேவா. நீ கரெக்டா சொன்னா கூட உனக்கு பாயிண்ட் கொடுக்கவே தோணல. அது தேனிசைடா அது. பரவாயில்லைங்க. சரி, தேனிசை பிரித்து எழுதுக சொல்றா. தேனிசை தமிழ்ல பிரித்து எழுதுக. எதனால தேனிசை? தென்னிசைன்னு சொன்னல, அது தேனிசை. அதை எப்படி பிரிச்சு எழுதுவ? இங்க வா, இங்க வா, இங்க. தேன் இசை. அப்படியே ஓடி போயிடு. நீ தானே சொல்லி கொடுத்த இதை. தேன் பிளஸ் இசை தான் கரெக்ட். இது ரொம்ப சப்ப. சரி விட்றா, உங்க வீட்டில் இந்த கேட்ட என்ன பண்ண. பைந்தமிழ் பிரித்து எழுதுகடா. பைந்தமிழ். தமிழ் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? இல்லையே. ஸ்கூல்ல ஃபுல்லா படிச்சது இல்லையாடா? இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? 14 இயர்ஸ் ஸ்கூல்ல தமிழே படிச்சது இல்ல. ஓகேடா, உங்க வீட்டுல அரசியல் பிரச்சாரம் பண்ண வேலைக்கே ஆகாது. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. பேட்டா செருப்பு இருக்குல்ல, எந்த நாட்டை சேர்ந்த கம்பெனி அது? பேட்டா செருப்பு. பேட்டா. நேபாள். நேபாள். ஏன் ஏதாவது காரணம் இருக்கும்ல, எதுனால நேபாள்னு சொல்ற? ஆட்டாவும் அங்கதான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ உன் ஜோக்கும் ஆதித்யா டிவில சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீ கலக்க போது யாரு பாப்பியா? அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் சொல்ற. தம்பி நீ சொல்ற பிரில்லியன்ட் கை. I don't know, is it Finland? ஃபின்லாண்ட். ஓ, நீ இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் சொன்னா நீ பிரில்லியன்ட் நினைச்சுப்பேன்னு நினைக்கிறேன். கிடையாதுடா, ஆஸ்திரியா. பேட்டா வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த செருப்பு. ஓகேவா? நீ குவிஸ்ல இருக்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு தெரிஞ்சா சொல்ல போறேன். யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ அந்த மாதிரி உட்காந்து ரொம்ப நேரமா. சானியா மிர்சா லாஸ்ட் இயர் ஃபுல்லா இன்னொரு வீராங்கனையோட சேர்ந்து எக்கச்சக்க பதக்கங்கள் வாங்கினாங்க, பட்டங்கள் வாங்கினாங்க. எந்த பிளேயர் அது? சானியா மிர்சா யார் கூட கை கோத்து நிறைய டபுள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க? லியாண்டர் பேஸ். அவங்க கை கோத்துருக்காங்க. இது விமென்ஸ் டபுள்ஸ். சானியா மிர்சா எந்த ஒரு பெண் வீராங்கனையோட சேர்ந்து எக்கச்சக்க டைட்டில் வின் பண்ணிருக்காங்க? செரீனா வில்லியம்ஸ். சானியா மிர்சா, செரீனா வில்லியம்ஸ். ஏன்னா அக்காக்கும் தங்கச்சிக்கு சண்டை வந்து வீனஸ் வில்லியம்ஸ் துரத்தி விட்டாங்கல்ல. மகுபுலாஸ்திரி. நீ சொல்ற தம்பி. Is it Martina Hingis? Is it not? It's absolutely right. சிந்தன், நீ இருக்கும்போது இந்த குவிஸ் சூப்பர்ரா. மகா புத்திசாலித்தனமா கேட்கிற கேள்விகளுக்கும் அதுக்கும் மேல பிரில்லியண்டா பதில் சொல்ற இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட்ல டீம் 2 கான இந்த क्वेश्चंसலாம் தொடரும் அவங்க ரவுண்ட்ல. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மண்ணா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்விடா அணுகுண்டு டீம். கிழக்கு சிவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே பல் அருவா பட்டுடுச்சே என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? கிழக்கு சிவக்கையிலே. கிழக்கு சிவக்கை நான் கீரை அறுக்கையிலே. அழுக்கையிலே இல்ல, அறுக்கையிலே. பழசை நினைக்கையிலே பல் அருவா பட்டுடுச்சே. என்ன ராஜகீதமா நடத்துற? சொல்றா டேய், பதில் சொல்றா. எங்கடா இடம் பட்டிருக்கோம்? டிஆர் படம் நினைக்கிறேன். இல்ல, ரிஜெக்டட் டு பாஸ் டு திஸ் டீம். வாய்ப்பே இல்ல. ஏதோ ராஜ்கிரண் படமா? ராஜ்கிரண் படம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா இந்த பாட்டு? வீரா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி சன் டிவி சூப்பர் 10ல நம்பர் 1 வந்தது. வீரா இல்லடா, ஒரு க்ளூ கொடுக்குறேன். நெப்போலியன் நடிச்ச படம். கிழக்கு செவக்கையிலே அப்படி வருமேடா. நெப்போலியன் ஒரு நடிகர். நெப்போலியன் உங்க பாட்டி ஜெனரேஷன்லடா. ஒரு ஜெனரேஷனுக்கே ராமராஜன் தெரியல, நெப்போலியன் தெரியல. அடப்பாவி, நீ சொல்ற சிந்தன். இதே இந்தியில வந்து சொல்லியிருந்தானா ஜின்னு சொல்லியிருந்தானா கண்டுபிடிச்சிருப்பல நீ. கரெக்ட். ஓகே, இது வந்து இது சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம்டா. உங்களுக்கு தெரியும் நினைச்சு கேட்டு தொலைச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. 92.7 பிக் எஃப்எம் ஐபிஎல்ல எந்த டீமோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்? இது நான் வைக்க மாட்டேன்னா எங்கள் ஆஃபீஸில் சம்பளம் போட மாட்டேன்ட்டாங்க, வச்சுட்டேன். 92.7 பிக் எஃப்எம் ஐபிஎல்ல எந்த டீமோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்? நம்ம சென்னை டீம். டீமே இல்ல. தண்டங்கடா, நீ சொல்ற சிந்தன். சொல்லு, யோசி ப்ரோ. நைட் நான் வீட்டுக்கு போகணும். மும்பை ஏன் கொடுப்பாங்கன்னா அதுவும் கொடுக்கல. நீ சொல்ற தம்பி, எங்களுக்கு எது கிடைச்சது பார்ட்னர்ஷிப்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுதான் சன் டிவி. எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? போடாடே. டெல்லி டேர் டெவில்ஸா? டெல்லி. ஏன்னா அதுதான் இருக்கிற உருப்படாத டீம். உங்க எஃப்எம் உருப்படாது அப்படி சொல்றியா நீ? குஜராத். இன்னும் 2 டீம் தான் இருக்கு. சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா குவிஸ் முடிச்சிடலாம். போடா பூனேடா. நாங்க ஐயோ நானே வந்துட்டேன். பஞ்சாப்டா.
நாங்க பிரீத்தி இந்த இல்ல, ஃபேன்ஸ்ரா. நான் வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யுவராஜ் வந்து பஞ்சாப்ல தானே இருக்காரு. யுவராஜ் இருக்கிற டீம்ல தெரியும், யுவராஜ் டெல்லின்னு நினைச்சிட்டேன் நானு. யுவராஜ் எங்கடா இருக்கான் இப்போ? யுவராஜே நான் பழைய ஐபிஎல் தான், நான் ஐபிஎல் பார்த்து பல வருஷம் ஆகுதா, அதை வச்சு ஐபிஎல் பாக்குறது யாருமே பாக்குறது இல்லடா. சென்னை இருந்தாலும் இந்த வருஷம் பாத்துருப்போமாங்கிறது டவுட் தான். போர் அடிக்குதுடா பாக்குறதுக்கு. ஆனா நாங்க வந்து பஞ்சாபோட அபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ரா. ஓகே, பிரீத்தி இந்த ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆஃப் கோர்ஸ். எனக்கு கிடைக்காது, நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுன்னு சொல்ல வந்தேன். அவள் தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு 5 கேள்வி கேட்டோம் சரியா? 5 கேள்வியில ஒரு கேள்வி தான் உருப்பிட்டது, மீதி 4 உருப்பு இல்லை. அதுவும் என்ன அப்படின்னா, ஜித்து ஜில்லாடி பாடினது தேனிசை தென்றல் தேவா கிடையாது, தென்னிசை தென்றல் தேவா. தேனிசையை பிரிச்சு எழுதுங்க அப்படின்னா அதுக்கும் தெரியல. இந்த டீம் அணுகுண்டு டீம், எதிர்க்க விளையாடுறது பலுகுண்டு டீம். பலுகுண்டில் இருக்கிற ஒரு பையன் செம்ம வெயிட்டாக இருக்கான். அந்த பையனோட பதில் எல்லாமே பலர்னு வருது. ஸோ இவங்க கூட தான் அடுத்து ரேபிட் ஃபயர் விளையாட போகிறோம். இது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட். ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். பலுகுண்டு வர்சஸ் அணுகுண்டு அப்படின்ற 2 டீம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடுறாங்க. ஸோ ஃபார் ஹவுஸ் இட் மிஸ்டர் பலுகுண்டு டீம், ஹவுஸ் இட் பிளேயிங் திஸ் குவிஸ் கான்டெஸ்ட்? This quiz contest is like very international level. Never in my life I thought I will come here. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கேட்டேன். இதில் சூப்பர் சிங்கர் ஓட்டு கேட்குற மாதிரி பேசுகிறேன். சரி, 2 ரவுண்டு முடிஞ்சிச்சுரா தம்பிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு டேரக்ட் ரவுண்டு உங்களுக்கே கேட்டேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்க 332. சரியா? டேய் தம்பி, நீங்க குவிஸ் விளையாடுங்கிற சரியா? வந்ததுலேருந்து நீ எதுக்கு வந்த, யாருக்காக வந்த எதுவுமே தெரியல. புரியாத பாஷையில கேட்குற மாதிரியே இருக்கு இதெல்லாம். உனக்கு என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன்னு சொல்லு. சினிமா. அவன் தலையில் கொட்டுறா. ஒரு தம்பி ஒரு வாட்டி கொட்டி தலையில் கொட்டு சினிமான்னு சார். ரேபிட் ஃபயர் அடுத்தது. இதுலயாவது உங்ககிட்ட இருந்து பெட்டராக எதிர்பார்க்குறேன். உங்க முன்னாடி இருக்கிற பஸ்ஸரை நீங்க ப்ரெஸ் பண்ணி பதில் சொல்லணும். ஓகே? வாட் டெல் வாட் யூ ஃபவுண்ட் அவுட்? டெல். I think we have to make pipi, we have to tell. பிபி வாயிலே போப்புன்னு குத்துவேன். இங்க முன்னாடி டேபிள் தட்டுறா. அவ்வளவுதான், தட்டிட்டு பதில் சொல்லணும். ஓகேவா? Cool. மொத்தம் 9 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.25 லட்சம் பாயிண்ட்ஸ். 9 × 1.25 எவ்வளோ? 9.25. இன்டர்நேஷனல் லெவல் நான் சொல்லும் போதெல்லாம் ஏன்னு கேட்பீங்களே, இதுதான் ரீசன். 9 × 1.25 எவ்வளோனா 9.25. சூப்பரா தம்பி. உங்களுக்கான முதல் கேள்வி, சென்னையில் அஜந்தா ஸ்டாப்பிங் எந்த ஏரியாவில் இருக்குது? அஜந்தா ஸ்டாப்பிங் சென்னையில் எந்த ஏரியா இருக்குது? அஜந்தாலாம் இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியாவில் அஜந்தா ஸ்டாப்பிங் இருக்குது? சென்னையை பற்றின கேள்விடா. வாய்ப்பே இல்லை. என்னது ஸ்டாப்பிங்கே இல்லைன்றி? அப்படி ஒரு ஸ்டாப்பிங்கே இல்லை, ஏமாத்துறீங்களான்றீங்களா? அஜந்தா ஸ்டாப்பிங் வாயை வச்சிரும் யாராவது ஆன்சர் மாற்றி கொடுத்தீங்கன்னா. சொல்கிற தம்பி சிந்தன், பஸ்லலாம் யார் போகிறா அப்படின்றீங்களா? கரெக்ட். எதுக்கு போவ காலேஜுக்கு? பஸ் தான். வெளிலலாம் கார் பைக். கார் பைக். ஓகே, நீடா தம்பி? நான் வெளியே போறதில்ல. தெரியுது. இதுக்காக பாவி அஜந்தா ஸ்டாப்பிங் ஏதாவது ஒரு ஏரியா பேரா? கோடம்பாக்கத்தில் இருக்குது அஜந்தா. போ டயர்ட் ஆகுது. சரி, பஸ் தேவையில்ல. சென்னையின் ஃபுட்பால் கிளப் அப்படி இருக்குல்ல, சென்னையின் ஃபுட்பால், அந்த டீமோட ஓனர் யாரு? அபிஷேக் பச்சன். என்ன சொன்ன நான் ரூல்ஸ்? அபிஷேக் பச்சன். கோ ஓனர் யாரு? ஓனர் கோ பிரதர் யாரு? Co-owner, I think it is Mahendra Singh Dhoni. Yeah, you think means it right? Only brilliant boy in this quiz contest. சிந்தன் பலுகுண்டு டீம், மறுபடியும் நீ தான் இந்த குவிஸை காப்பாத்திருக்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் ராமாயணத்தை எழுதினது யாரு? சொல்றா. ஃபர்ஸ்ட் யார் ராமாயணத்தை எழுதினார்? சொல்றா. வால்மீகி ஃபர்ஸ்ட் எழுதினாரு. அதுல இருந்து நிறைய பேர் ரீமேக் பண்ணாங்கல்ல. வால் டிஸ்னியா? வால்மீகி. நீ சொல்ற தம்பி? வால்மீகி. அப்ப வியாசர் என்ன எழுதினாரு? அதுக்கப்புறம் வியாசர் எழுதினாரு. அப்படியே போயிடும். ஃபர்ஸ்ட் எழுதினது வியாசர் தான்டா, அதுக்கப்புறம் தான் வால்மீகி எழுதினார். ஓகேவா? செம்ம பிரில்லியன்டான இந்த 2 டீமுக்கோட ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் தொடர போகுது. இது 92.7 பிக் எஃப்எம். டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மண்ணா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ராஜ் டிவியோட பஞ்ச் டயலாக் என்ன? வாட் இஸ் த பஞ்ச் டயலாக் ஃபார் ராஜ் டிவி? ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை இருக்குல்ல, அது மாதிரி ராஜ் டிவிக்கு உங்கள் ராஜ் டிவி. அதான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? ராஜ் டிவியோட பஞ்ச் டயலாக் என்ன? அட பாவிகளா, யோசிக்கிறேன். எத்தனை வருஷம் காலத்துக்கு முன்னாடியே. சரி, நீ சொல்ற சோனி செட் மேக்ஸோட பஞ்ச் டயலாக் என்ன? கலர்ஸ் டிவியோட என்ன சொல்லுவல்ல நீ? கலர்ஸா? பஞ்ச் டயலாகே இல்ல. எந்த ஜி தமிழ் ஹிந்திக்கு என்னது இருக்கும்? ஆனா உனக்கு தெரியாது. நீ என்ன டிவி பாப்ப? ஃபேஷன் டிவி பாப்பியா? பேன் ஆயிடுச்சு. அப்பா எல்லாத்தையும் உலகெங்கும் சின்ன திரையில் பல வண்ண கோலங்கள் படைப்பது உங்கள். இப்ப சொல்றாங்க ஆட போடாடே. ஃபினிஷிங் ஒண்டி சொன்னா கிடையாது, பாயிண்ட் கிடையாதுடா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நான் சமீபத்தில் ஒரு ரெஸ்லிங் பிளேயர் வந்து இறந்து போயிட்டாங்க. நம்மளுக்குலாம் சின்ன வயசுல நான்லாம் பார்த்த பயங்கர வியந்த பிளேயர், ஃபீமேல் பிளேயர். யார் அந்த பிளேயர்? சைனா இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட்டா. சைனா இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் மேட்ச் பாத்திருக்கியா?
கார்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். கார்ட்ஸ் தான் பார்த்திருக்கேன். நான் மேட்ச் பார்த்திருக்கேன். அவங்க படத்துல நடிச்சிருக்காங்க, அது பார்த்திருக்கியா? பார்க்கல. அது பாத்துறாத, அது அந்த மாதிரி படம் கிடையாது. ஆனா, திமுக எந்த கட்சியிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? திமுக அப்படின்ற கட்சி எந்த கட்சியோட விலகி வந்து ஆரம்பிச்ச கட்சி? அண்ணா வா முன்னாடி வா. அண்ணா முன்னேற்ற சொல்றா தம்பி, கரெக்ட். ஏதோ சொல்ல அண்ணா வந்து முன்னேற்ற அண்ணா முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு கட்சி இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து திமுக ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அண்ணா ஏடிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே தான் தனியா. சரி கொஞ்சம் மைக்ல வா. ஏடிஎம்கே வந்து டிஎம்கேல தான் வந்துச்சு. அப்ப டிஎம்கே எதுல இருந்து வந்துச்சு? காங்கிரஸ்ல இருந்து வந்துச்சு. ஓகே, நீ சொல்ற எம்கேல இருந்து வந்துச்சா? ஓ டிஎம்கேல எம்கே. சூப்பர். நீ சொல்ற தம்பி. I seriously don't know this one. ஓ சீரியஸ்லி அமெரிக்கன் பாலிடிக்ஸ் சொல்லுவல நீ? மேபி அப்போ வாயிலே குத்துறா அவனை. காமராஜர் கிட்ட இருந்து சொல்ற காமராஜர் கிட்ட இருந்து ஒரு தடவை நிக்க முடியாதனால அது கருணாநிதி வந்து வேற போஸ்ட்ல இருந்தாரு, அதனால அவரு மடக்குன்னு வந்து அவரை நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சாங்க. அப்படி இது யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? இது வந்து ஏதோ சின்ன வயசுல படிச்ச ஒரு ஞாபகம். சின்ன வயசுல இதை நீ படிச்சிருக்க. ஓகேடா. ஊரு விட்டு எஃப்எம் கொளுத்தி விட்டுருவாங்க. தீகா அப்படின்னு ஒரு கட்சி இருந்து, இது இன்னும் இருக்கு, திராவிட கழகம். அப்ப நான் பக்கத்துல தானே வந்து சொன்னேன். என்னது நீ என்ன சொன்ன? எம்கேன்னு சொன்ன. அப்ப மாக்காப்பா ஆனந்த்னு சொல்ல. தப்புடா தம்பி. செம பிரில்லியண்டான இந்த ரெண்டு டீமுக்கோட ரேபிட் ஃபயர் क्वेश्चंस தொடர போகுது. இது 92.7 பிக் ஆஃப் பிளட். டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டாய் 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா ஆலிவ் ஆயில் பிக்கல் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் கேட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் இஸ் ஹேப்பனிங் இயர். கடைசி கேள்வியில் உங்களுக்காக ஜாலியன் வாலா பாக் தெரியுமா? ஜாலியன் வாலா பாக் மசாக்கர். நீ வா பக்கத்துல வா. முழிக்கிறான். என்னது ஜாலியன் வாலா பாக்? என்ன நடந்தது அங்க? வந்து மேசக்கர் எல்லாம் டுபுன்னு சுட்டு தள்ளிட்டாங்க. அதை யார் பண்ணா? ஜெனரல் டயர். ஏய் சூப்பர் தம்பி, நீ தான்டா இந்தியா தெரியும். கிழிச்ச நீ தெரிஞ்ச. ஜாலியன் வாலான்ற அவன் பிசி பால பார்த்தான்டா. சாப்பாடு நினைச்சிக்கல நீ. சொல்ற பா மக்கு பிளாஸ்திரிகளா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறேன். வேணாம், உங்களுக்கு இதுவே போதும். எனக்கு எக்ஸ்ட்ரா கேள்வி ஒரே ஒரு கேள்வி. சரி, ஏற்கனவே ஒரு டிவி கேள்விக்கு பதில் சொல்ல, ஃபைனல் கேள்வி உங்களுக்கு டிவி கேள்வி. வேர்ல்டு ஃபேமஸா இப்போ உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள், ஆங்கிலேயர்கள், மலையாளியர்கள், மராத்தியர்கள் எல்லாரும் பார்க்குற கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் அப்படின்ற ஷோவோட ஜட்ஜி யாரு? விஜய் டிவியில் வர கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் ஷோ பிரியாமணி ஒரு ஜட்ஜா? பிரியாமணி. அப்புறம் இது பிரியாமணின்னு சொன்னதுக்கே உனக்கு ஒரு பாயிண்ட்ரா. அந்த ஷோ பாத்திருக்கியாடா? இல்ல பார்க்கல. ஏன்டா ஏன் பார்க்கல? ஏடா எவ்வளவு புதுமையான ஷோ. டான்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல மீதி எல்லாம் கீச்சிட்டேன் கேள்விக்கலாம் சம்பந்தத்தோட. நீ சொல்ற தம்பி. அவங்க எப்ப மாநாடு மலர் விட்டு வரதுக்கு வருவாங்க? வரமாட்டாங்க. இல்லடா அது வந்து கேள்வியே இல்ல, சும்மா தான் கேட்டேன். அவர் மூஞ்சி தெரியும் எனக்கு. ஏதோ ஒரு 10 போட்டோ காமிச்சா நான் அடையாளம் காமிச்சிருவேன். நான் என்ன ஒரு கொலை பண்ணிருக்காரு, யார் அடையாளமா காமி சொன்ன? இல்ல பேரு ஞாபகம் இருக்கு. இல்ல தம்பி போதும், நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த குவிஸ்ல யாரு வின்னர்னு கேட்க கூட தேவையில்ல. நீங்க 3 பேரும் அவுட்ரா. சிந்தன் தனி ஒரு ஆளா இருந்து நீ ஒரு தனி ஒருவன்டா. யூ ஆர் a brilliant guy. கிட்டத்தட்ட I asked you 76 questions and you answered 85. ஓய் oh my god. What you want gift? I want டெல். இன்டர்ன்ஷிப் தான். எங்க பிக் எஃப்எம்லியா? நல்லா தானே இருக்க. இங்க இந்த ஆபீஸ்ல இன்டர்ன்ஷிப். ஓகேடா செலக்டட்ரா. உன்னை எப்படியா நான் பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ல இந்த ஆபீஸ்ல இன்டர்ன்ஷிப் சேர்த்து விடுறேன்டா. இல்ல வேற நல்ல எஃப்எம்ல போய் சேர்றியா? இருக்கா? இருக்காவா? கரெக்ட். இல்ல நான் ஷோ நல்லா பண்றேன்னு எல்லாம் நினைச்சிருக்காங்க. வேற யாரும் நல்லா பண்ணலங்கறனால நம்ம ஓடுனுது. இங்கே சேர்ந்துக்கோ. ஓகேவா? டெய்லி எனக்கு என்ன வாங்கி வருவ? வீட்ல என்ன உங்க வீட்ல என்ன நல்லா சமைப்பாங்க? ஒன்னதான் டெய்லி போட்டு சமைப்பாங்களா? இல்லடா உங்க வீட்ல ஸ்பெஷல் டிஷ் என்னது? எங்க அம்மா வெத்த குழம்பு பண்ணுவாங்க. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அது மாதிரி? சப்பாத்தி ஒன்லி. தெரியுது, அதான் சொல்றேன். 4 சப்பாத்தி எடுத்து வரேன்னு எனக்கு சொல்ல. சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு அந்த வெண்டைக்கால ஒண்ணு பண்ணுவாங்களே, பிந்தி ஃப்ரை எத்தனை வரியா? ஷூர். ஓகேடா சிந்தன், நாளைக்கு எத்தனை வர நீ? உன்னை சேர்த்து விடுறேன் நான். இங்கே இந்த பையனுக்கு எப்படியாவது பேசி இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்து பஞ்சுமிட்டாய் ஆஃபீஸ்லேருந்து வெளில துரத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இது பாலா சேயிங் டாடா பாய் குட் நைட். கிரேட் நைட். இது மன்னா எத்ரிக் மில்ஸ் வழங்கும் டேக் ஈஸி பவர்ட் பை பொன்வண்டு சோப் செட் டிடர்ஜென்ட் பவுடர், உதயம் பருப்பு வகைகள். தொடர்ந்து டைம்